பேரிச்சை பழம் மூட்டை நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இதையும் நீங்கள் சேர்த்தே கூட செஞ்சுக்கலாம். என்னென்னா 21 ஏலக்காய்கள், 21 கிராம்பு, இதை ரெண்டுத்தையுமே ஒன்றா, அதாவது 21 ஏலக்காய்கள், 21 கிராம்பு, இது அப்படியே ஒன்றா நான் சொன்ன இந்த வண்ணமுள்ள துணிகளில் மூட்டையாக கட்டிட்டு அதை நீங்கள் உங்களுடைய பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, கபோர்டு, நீங்கள் எங்கே வந்து பணம் வச்சு அடிக்கடி பயன்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு செலவுக்கு உதவும், நல்ல ஒரு பயனுள்ள செலவாகவும் இருக்கும். இந்த பேரிச்சை பழ மூட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூட்டைகள் நீங்கள் கட்ட வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், நீங்கள் மாலை 5 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் இந்த மூட்டையை நீங்கள் உங்களுடைய கபோர்டில், பீரோவில், லாக்கரில், கல்லாப்பெட்டியில் நீங்கள் கட்டி வைக்கலாம். இதை வந்து வீட்டில் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது, உங்களுடைய அலுவலகம், தொழில் ஸ்தாபனங்கள் இங்கே வேணாலும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். போன வருஷம் கட்டின அந்த பெரிசை பழங்களை இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அதை செடி கொடிகளில் போட்டுடலாம், இல்லை நீர்நிலைகளில் போடலாம். அது வந்து நீர்வாழ் உயிர்களுக்கு உணவாக அமையும். செடி கொடிகளில் போடும்போது பூச்சி, வண்டு இதுகளுக்கெல்லாம் அது வந்து உணவாக அமையும். அது அப்படி சாப்பிடும்போது நம்முடைய கர்மாக்கள் கழியும் அப்படின்னு சொல்லுவாங்க.